உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆடி மாதத்தில் நல்ல ஒரு சீசன் இருக்கும். மற்ற டைமில் தான் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷோஸ்லாம் போகிறீங்கல்ல, எவ்வளோ இன்கம் வரும்? அது வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000 தருவாங்க. இதில் ஒருத்தர் வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து ஒரு 7000 வாங்கினார். வாங்கிட்டு எனக்கு வந்து 2000 கையில் கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், 5 ரூபா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வர்றது காலையில் பார்த்தா நம்ம வீட்டில் இருக்காது அந்த காசு. ஏதாவது ஒரு கடனுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போயிடும். மறுநாள் பெட்ரோல், பைக் பெட்ரோலுக்கு கூட காசு இருக்காது ஒரு டைமில். ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ அதெல்லாம் போவேன். டைல்ஸ் ஓட்டுற வேலைக்கும் போயிட்டுருப்பேன். திடீர்னு எனக்கு இந்த வேலை வரும்போது நான் இது அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வேண்டான்றாங்க. அடிக்கடி நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த விஜய் சாங் வந்து அவர் அப்படியே பண்ணுவார். அதில் தான் நான் அவர் ஃப்ரண்ட்டில் ஆடிட்டு இருக்கோம், நான் பேக்கில் ஆடிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே சைட் அடிக்கிறது அப்படியே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸாக பழகினதுக்கப்புறம் தான் லவ்வே சொன்னது. சில பேர் கலாய்ப்பாங்க. பசங்க ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டு வந்தாங்கன்னா வந்து கலாய்ப்பாங்க. சும்மா கல்லை தூக்கி போடுவாங்க ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது. சென்னை ரீச் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு காசு அனுப்பிச்சிடுவாங்க. அமுச்சு விட மாட்டாங்க. இது வரைக்கும்லாம் சில பேர் அமுச்சு விட்டது கிடையாது. மாலை போடுறதா இருக்கட்டும், காசு குத்துறதா இருக்கும், காசு மாலை, கையில் கற்பூரம் காட்டுவாங்க, நிறையா பண்ணுவாங்க ரசிகர்கள். ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து தளபதி கிட்ட போட்டு பண்ணும்போது அவங்க வந்து தளபதின்னு தான் நினச்சிக்கிறாங்க. வந்து கேட்பாங்க, சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ஆட்டோகிராஃப் சொல்லுங்கள். தளபதி மாதிரியும் தலைமறையும் ஒவ்வொரு காஸ்டியூம் போய் எடுப்பேன். கண்ணாடி அந்த மாதிரிலாம் கிடைக்காது. கண்ணாடிக்கு நிறைய தேடுவேன். குட் பேட் அக்லி அதுக்கு வந்து இப்போ ஜெயில் காஸ்டியூம் தைச்சேன். அது 3000 ரூபாய் ஆச்சு. நம்ம வந்து விஜயா தான் வாழ்கிறோம், அஜித்தா தான் வாழ்கிறோம். செந்தில் அப்படின்றவர் எங்கே போனார்? அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களை நான் தலைன்னு சொல்கிறதா இல்லை தளபதின்னு சொல்கிறதான்னு தெரியல. சோஷியல் மீடியாவை திறந்தால் இப்போ சமீபத்தில் அந்த லுக்க லைக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக இருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வந்து உங்கள் வீட்டில் பார்க்கும்போது ஒரு லுக்க லைக் அவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே 2 பேரும் வந்து அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜா எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஒரு வாட்டி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் ப்ரே பண்ணிவிட்டு பண்ணுறது வழக்கமாக. அப்போ நான் எப்படின்னா 2001 டான்ஸ் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ வந்து மேடை கலைஞனா பின்னாடி வந்து குரூப் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தேன். குரூப் பாய்ஸாக, இப்போது ஹீரோ பின்னாடி ஹீரோயின் பின்னாடி ஆடுவாங்கல்ல, ஆமாம், அந்த பேக் டான்ஸஸாக இருந்தேன். இப்போ அந்த டைமில் வந்து யூனியனில் கார்டு எடுக்கிறதுக்கு வசதி இல்லை வீட்டில். அப்பா அம்மாட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோஸு, கோயில் திருவிழாவில் டான்ஸ் பண்ணுறது, மேரேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் பண்ணுறது அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு டைமில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து என் ஒய்ஃபை மீட் பண்ணேன். ஒய்ஃபை மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு லவ் வந்துச்சு. அப்புறம் அவங்களும் என்கிட்ட பேசினாங்க, நானும் அவங்ககிட்ட பேசினேன். அப்போ வந்து நான் வந்து குரூப் ஆடிட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து லைட்டாக தளபதி சாயல் இருக்குது, விஜய் சார் சாயல் இருக்குது, விஜய் சாங் பண்ணணும் போது அப்போ மேக்கப்லாம் போட்டு பண்ண மாட்டோம். சும்மா அப்படியே ஒரு சென்டர் சாங்கு, அந்த திம்ஸு கட்ட சாங்கு, கொக்கோ கோலா ப்ரௌன் கலடா, அந்த சாங்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அவங்க வந்து விஜய் ஃபேன் அவங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து என்னை பார்த்து பேசி கொஞ்ச நாளில் வந்து அந்த சாங்கில் தான் நான் அவர் பண்ணும்போது தான் எனக்கு அவர் மேலே லவ் ஆச்சு. அந்த விஜய் சாங் வந்து அவர் அப்படியே பண்ணுவார். அதில் தான் நான் அவர் ஃப்ரண்ட்டில் ஆடிட்டு இருக்கோம், நான் பேக்கில் ஆடிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே சைட் அடிக்கிறது அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும். ஃப்ரெண்ட்ஸாக பழகினதுக்கப்புறம் தான் லவ்வே சொன்னது நாங்கள். ஸோ அந்த லுக்க லைக் பண்ணலாம் அப்படின்றது வந்து எந்த தருணத்தில் மாறி இருந்துச்சு, அதை பற்றி? அது ஒரு டைம் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு இந்த கெட்டப் போட்டு. ஆனால் இவரே சொன்னார் என்கிட்ட, நீ இந்த கெட்டப் போட்டால் நல்லாயிருக்கும், நீ போடு அப்படின்னாரு. அப்போது நான் போட்டேன். நான் அந்த கெட்டப்லாம் எப்படி நல்லா போட முடியும், அது அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் போடுறது. என்ன கெட்டப்பு அது நீங்கள் போடும்போதே? ஸோ அந்த கெட்டப் தான் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்களா இப்போ? சரி, ஓகே, சர்ப்ரைஸாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் முதல்ல என்னை வந்து விஜயா வந்து ஸ்டேஜில் ஏற்றுனது வந்து நம்ம காதல் சுகுமார் அண்ணன். காதல் படத்தில் நடிச்சிருப்பார்ல. ஆமாம், தெரியும். அவர் என்ன பண்ணார், பேக்ரவுண்ட் ஆடும்போது என்னை பார்த்துட்டு, நீ வந்து தளபதி விஜய் சார் சாயலில் இருக்கா, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வடிவேல் சார் கெட்டப்பில் பண்ணுவார். அந்த 2 பேர் ஆடி இருப்பாங்கல்ல, விஜய் சார். ஆமாம். அது வந்து நான் நான் தளபதி மாதிரி பண்ணுவேன்.
வடிவேல் சார் மாதிரி பண்ணுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுனார். விஜய் சார் மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்ல? எனக்கு ரெண்டாவது ஃபீல் ஆனது வந்து நம்ம பிகில் படம் வரும்போது ராயப்பன் கெட்டப் வந்து ஊர்லேருந்து நாகேஷ் பண்ணுவார், நாகேஷ் பூபதினு சொல்லி. அவரும் வந்து அஜித் பண்ணுவார் கன்னியாகுமரியில் லுக் லைக். அவங்க 2 பேர் தான் ஃபோன் பண்ணி பிகில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு போஸ்டர்லாம் வரும்போது சொன்னாங்க, இதுமாதிரி இந்த கெட்டப்பும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ராயப்பன் கெட்டப் போட்டேன். அந்த கெட்டப் வந்து தமிழ்நாடு முழுக்க நல்லா ரீச் ஆச்சு டிக்டாக்ல. அப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அப்படியே சொன்னாங்க, தளபதி படத்தில் பார்த்தேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ தான் ஞாபகத்தை வர, ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவர் ஞாபகம் நீ தான் ஞாபகம் வர. அந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுச்சிது ராயப்பன் கெட்டப். அப்போ தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. விஜய் சார் மாதிரியும் பண்ணுறீங்க, அஜித் சார் மாதிரியும் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் விஜய் சார் மாதிரி எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த மூமெண்ட்டில் வந்து அஜித் சார் மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணி பண்ணீங்க? அஜித் சார் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் ஸ்டாலின் சொல்லி கோடம்பாக்கத்தில் இருந்தார். அவர் வந்து ஷாலினி மேடம் வீடு டீனரில் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஸ்டேஜ் குரூப் டான்ஸர் இருக்கும்போது நான் அப்போ விஜய் சார் சாங் தான் ஆடிட்டு இருப்பேன். அப்போ அவர் பார்த்துட்டு ஸ்டாலின்றவர் இப்போ இறந்துட்டார். அவர் பார்த்துட்டு செந்தில் நீ கொஞ்சம் அஜித் சாயல்லையும் லைட்டாக இருக்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டு ஷாலினி மேடம் வீட்டான வந்து ஆட வச்சார். அப்போ வந்து வத்தி குச்சி பத்திக்காதரா சாங்கு, அப்புறம் வில்லனில் அடித்தா நெத்தியடி அந்த சாங்கு, அப்போ கிளியே 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 ஒரு 2-3 சாங் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. அது பால் ஒரு குடம் பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனாங்க, காசு மாலை போட்டாங்க, கையில் கற்பூரம் கொளுத்துனாங்க, பூசணிக்காய் எண்ணெய் சுற்றி உடைச்சாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது. உடனே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொன்னேன், நான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த ஈரத்தோடையே வந்தேன். நான் மேலெலாம் பால் ஊற்றி ரொம்ப அமக்கலம் பண்ணாங்க, காசு மாலை போட்டாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாகி நம்ம அவரோட சாங்கும் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது. ஆடி மாதத்தில் நல்ல ஒரு சீசன் இருக்கும். மற்ற டைமில் தான் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சீசன் இருக்காது. அப்போ தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் மட்டும் வேலைக்கு போயிருந்தால் கரெக்டாக இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் போல். அதுக்கப்புறம் நானே சொன்னேன், இந்த மாதிரி இந்த கெட்டப் பண்ணுமா, இந்த கெட்டப் பண்ணுமா, அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், வீட்டுக்கு செலவுக்கு போக பசங்க படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி அவங்க பண்ணாங்க, அதேமாதிரி செட் ஆகிடுச்சு அவங்களுக்கும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஷோஸ்லாம் போகிறீங்கல்ல, எவ்வளோ இன்கம் வரும் அதில் ஒரு நாளைக்கு? அதில் பெருசாக ரொம்ப நடிகர் அளவுக்குலாம் வராது. நடிகர் அளவுக்கு வராதுன்னு கண்டிப்பாக தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000 தருவாங்க, ஒரு ஈவெண்ட்டில் வந்து 1500 கொடுப்பாங்க, ஒரு ஈவெண்ட்டில் 2500 கொடுப்பாங்க, 2500 சம்திங். கொஞ்சம் ஊருக்கெலாம் போனோன்னா 3000. ட்ராவல்ஸ் வந்து தனியாக நம்ம ட்ராவல் சார்ஜ் போனால் ஒரு 500, 3500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு அதிலே பஸ்ஸு ட்ராவல்லாம் போனால் கூட ஒரு 2000 அந்த மாதிரி நிற்கும். அது கண்டிப்பாக பத்தாது. அதுவும் ரெகுலர் டெய்லி இருந்தால் பரவாயில்ல, டெய்லியுமே இருக்காது. அது ஒரு சீசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம கொண்டு வர செலவு வந்து நம்ம சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வர்றது காலையில் பார்த்தா நம்ம வீட்டில் இருக்காது அந்த காசு. ஏதாவது ஒரு கடனுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போயிடும். ஏன்னா வீட்டு வாடகை இருக்குது, கரண்ட்டு பில்லு, சாப்பாடு செலவு, பசங்க படிக்க வைக்கிறது நிறையா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வெளியில் பார்க்கும்போது இவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. ஸோ 2 பேரும் வந்து வேறு மதத்தில் இருந்திருக்கீங்க, வேறு மதத்தில் இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க. ஸோ வீட்டில் ஏதாச்சும் எதிர்ப்பு அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து ஒத்துக்கலை, அவங்க வீட்லேயும் வந்து ஒத்துக்கலை. அப்புறம் நான் பிடிவாதமாக இருந்தேன். இப்போ அப்பா அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இது சொந்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க 2 பேரையும்? உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை. அதனால தான் நானும் அப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் வந்தேன். அப்புறம் நம்ம டான்ஸ் ஃபீல்டில் போய் டான்ஸ் கற்றுக்கலான்ட்டு கற்றுக்கும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து டான்ஸ் மேலே லவ் வந்துடுச்சு ரொம்ப. நம்ம டான்ஸ் பண்ணோம், ஹீரோ பின்னாடி ஆடணும் அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் வந்து கார்டு எடுக்க முடியாமல் இதுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை, அவங்களுக்கு படத்தில் வரணும், சீரியலில் வரணும், ஏதாவது ஒரு கேரக்டர் பையன் பண்ணணும் அப்படின்ற ஆசை. எனக்கும் அந்த வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு, நம்ம வந்து விஜயாக தான் வாழ்கிறோம், அஜித்தாக தான் வாழ்கிறோம், பட் ஒரு செந்தில் அப்படின்றவர் எங்கே போனார்? அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு படத்துலையோ சீரியலையோ வாய்ப்பு வந்து நானாக தெரியணும். இப்போ வந்து ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு விஜய் சார் சாங் ஆடுவோம், அப்புறம் மேக்கப் போட்டு அஜித் சார் சாங் ஆடுவோம்.
அஜித் செந்தில், விஜய் செந்தில், அப்படி தளபதி செந்தில் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர செந்தில்னு யாரும் சொல்லலை. நான் என்னோட பேர் எடுக்கணுன்றது ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ பசங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை பசங்க ஹாப்பியாக நீ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த லுக் லைக் அப்படின்ற மாதிரி பண்ணுறதுல வந்து பசங்க ஹாப்பியாக இருக்காங்களா? பசங்க அவங்களுக்கு ஹாப்பி தான். அவங்களுக்கு இன்னும் ஒன்று, நம்மளுக்கு நிலையான வருமானம் இல்லை, பர்மனெண்ட்டாக சம்பளம்னு இருக்கும்ல, அது இல்லை. பசங்க கேட்கும்போது எதுவும் அந்த டைமில் வாங்கி தர முடியல, அவங்க நான் எதிர்பார்த்ததை செய்ய முடியல, அதுதான் ஒரு வருத்தமாக இருக்கும். டக்குன்னு அவங்க இது கேட்கும்போது அந்த டைமில் என்கிட்ட காசு இருக்காது. மாத சம்பளம்னா கரெக்டாக நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப்பப்போ நம்ம போயிட்டு வர காசு, நாளைக்கு மறுநாள் பைக் பெட்ரோலுக்கு கூட காசு இருக்காது. ஒரு டைமில் நிறைய டைமில் அப்படி தான் இருக்கும். ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கணுன்னா கூட அந்த டைமில் இருக்காது. ஏன்னா வருது அப்படியே கடன் கட்டுறது, வாடகை எல்லாம் எடுத்து வச்சுருவோம்ல. மாதம் பட்ஜெட்டில் தானே நம்மளுக்கு வருது, இவரது வச்சு மாதம் பட்ஜெட்டில் தானே போட்டுட்ருக்கோம். அப்போ அப்படி போயிட்டு காலியாகிடும் போது நம்மளுக்கு கேட்கும்போது செலவு பண்ண முடியாது. வேறு வேலைக்கு போவேன் நான், இந்த ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ அதெல்லாம் போவேன். டக்குன்னு எனக்கு இதில் ஆர்வம் அதிகம், நிகழ்ச்சியில். டக்குன்னு நிகழ்ச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வான்ட்டு. எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஒரு வாரம் போயிட்டுருப்பேன். அதேமாதிரி டைல்ஸ் ஓட்டுற வேலைக்கும் போயிட்டுருப்பேன். திடீர்னு எனக்கு இந்த வேலை வரும்போது நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வேண்டான்ருவாங்க. அடிக்கடி நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்றவாங்க. அதனால நிலையான வேலை இல்லை. ஸ்டேஜில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பிரச்சனைகள் இல்லை அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மூலியமாக ஏதாச்சும் நீங்கள் அனுபவிப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அது நிறைய பேர், சில பேர் கலாய்ப்பாங்க. சில பேர் வந்து அது வந்து மோஸ்ட்லி வந்து பசங்க ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டு வந்தாங்கன்னா வந்து கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் லாங்கில் பெங்களூர் அந்த மாதிரிலாம் போவோம். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சென்னை ரீச் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு காசு அனுப்பிச்சிடும்வாங்க. அமுச்சு விட மாட்டாங்க. இது வரைக்கும்லாம் சில பேர் அமுச்சு விட்டது கிடையாது. ஒரு கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் தராமல் ஏமாற்றிடுவாங்க. அப்புறம் பார்ட்டிக்காரங்க இது மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேமெண்ட் இல்லாமல் பண்ணிடுவாங்க. சில டைமில் வந்து மழை வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி ரிட்டன் வருவோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேண்டிகிட்டே இருப்பேன் மழை வரும்போதெல்லாம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நின்றுடணும் மழை அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேருந்து புதுக்கோட்டைக்கெலாம் போவோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காசு செலவு பண்ணி போயிட்டு அங்கே மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் இல்லைல்ல. இதில் ஒருத்தர் வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து ஒரு 7,000 வாங்கினார். வாங்கிட்டு எனக்கு வந்து 2,000 கையில் கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், 5 ரூபா ஒரு இடத்துல. நம்மளுக்கு டைரெக்டாக வேலை வந்துச்சுன்னா லாபம். இப்போ டைரெக்டாக நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட இது மாதிரி எனக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுங்க, நான் விஜய் சார் மாதிரியும் அஜித் சார் மாதிரியும் பண்ணுறேன்னு பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நம்ம கிளைண்ட்டு மூலிமா, நம்மளுக்கு இன்சார்ஜ் ஒருத்தவங்க மூலிமா போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 5,000 ரூபாய் பேசினாலும் 7,000 எவ்வளோ பேசினாலும் சரி, நம்ம கைக்கு 2,000, 2,500, 3,000, 1,500 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேஜில் வந்து பசங்கள்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரிலாம் கலாய்ப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். சில இடத்துல வந்து சும்மா கல்லை தூக்கி போடுவாங்க ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரிலாம் சம்திங் பண்ணுவாங்க. ரசிகருங்க இருப்பாங்கள்ல, மாறி மாறி சில அதே பேர் ஆடியன்ஸு வந்து அவருக்கு வெள்ளியிலாம் வாங்கி போட்டிருக்காங்க. ஆமாம், வெள்ளியில் தூக்கி அடிச்சிருக்காங்க, மாலைலாம் தூக்கி மாலெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸ் பார்த்தீங்க, அது வந்து நான் சொல்கிறேன்ல, இப்போ பேமெண்ட் தராமல் பாதி ஒரு 10% 100ல் 10 பேர் ஏமாத்துறாங்கன்னா, அது மாதிரி 10% தான் வந்து கலாய்க்கிறதுனா, மீதி 90% வந்து ரொம்ப ஹாப்பியாக தளபதியை பார்க்குற மாதிரி நம்மக்கிட்ட வச்சு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. மாலை போடுறதா இருக்கட்டும், காசு குத்துறதா இருக்கும், காசு மாலை, அப்புறம் கையில் கற்பூரம் காட்டுவாங்க, நிறையா பண்ணுவாங்க ரசிகருங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து தளபதி கிட்ட போட்டு பண்ணும்போது அவங்க வந்து தளபதின்னு தான் நினச்சிக்கிறாங்க. வந்து கேட்பாங்க, சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ஆட்டோகிராஃப் சொல்லுங்க கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட, மாதிரி நான் மேக்கப் போட்டு பண்ணுறேம்மா அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் விஜய் மாதிரி மேக்கப் போடுறாரு, அஜித் மாதிரி மேக்கப் போடுறாருன்ட்டு. குழந்தைங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்க நம்புறது. சின்ன சின்ன குழந்தைங்க 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி குழந்தைங்க வருவாங்க, மேக்கப் போட்டு நான் ஆடிட்டு வந்து உட்காரும்போது வந்துடுவாங்க. வந்து உங்களோட பெரிய ஃபேன்ஸ் சார் நான் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு மாதிரி, என்னடா இது தளபதின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை அப்படின்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், நான் மேக்கப் போட்டு பண்ணுறேமா, அவர் இல்லை அப்படின்னு. இந்த மேக்கப்புக்கு செலவுன்றது உங்களுக்கு எவ்வளோ ஆகுது மாதம்? மேக்கப்புக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் ஆகிடும். கெட்டப் அந்த கெட்டப்பில் பண்ணுறோன்னா அது காஸ்டியூம்லாம் நம்ம தான். நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுப்பீங்களா அந்த காஸ்டியூம்ஸ்லாம்? அந்த காஸ்டியூம்லாம் எவ்வளோ காஸ்ட் வருது அது உங்களுக்கு? அது நான் அம்மன் கெட்டப் போடும்போது அது காஸ்டியூம்லாம் வந்துடும், ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஆகிடும். ட்ரெஸ்ஸஸ்லாம் சேர்த்து அந்த இன்னும் மாலை, அது கிரீடம் எல்லாமே, ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸுக்கே எனக்கு 7,000 ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த மாலைலாம் சேர்த்து 10,000 ரூபாய். ஒரு அம்மன் போடுறோன்னா அது 10 ரூபாய்.
இப்போ எனக்கு வந்து நான் வந்து தளபதி மாதிரியும் தலை மாதிரியும் ஒவ்வொரு காஸ்டியூம் போய் எடுப்பேன். கண்ணாடி அந்த மாதிரிலாம் கிடைக்காது. கண்ணாடிக்கு நிறைய தேடுவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக குட் பேட் அக்லி அதுக்கு வந்து இப்போ ஜெயில் காஸ்டியூம் தைச்சேன். அது 3000 ரூபாய் ஆச்சு. ஒவ்வொரு படம் வரும்போது அதே மாதிரி காஸ்டியூம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது போலயே. இப்போ நான் வந்து அந்த பொட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, 2 பேரும் தெரிஞ்சிச்சு. நீங்கள் எந்த கெட்டப்பில் இருக்கீங்க, அவங்க எந்த கெட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் நீங்கள் அந்த காஸ்டியூம்லாம் போட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், பக்காவாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என் கண்ணுக்கு ஒரு சூப்பரான ஒரு கப்பலாக தெரியுறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணிக்க போகிறீங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. அவர் ரெடியாக இருக்கார் போலியே, அங்கே பாருங்கள். ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ டூ. அடடா அடடா அடடா. பட் ஓகே, இதோட நான் உங்களுக்கு விட போகிறது இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ காஸ்டியூம் போட்டிங்கன்னா அந்த மொத்த கெட்டப்பும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ காஸ்டியூம் போட்டு உங்களை பார்க்க போவோம். ஓகே, மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.